இன்ஸ்டன்ட் தோசா சீரீஸில் தோசா நம்பர் 2 இன்ஸ்டன்ட் மசாலா தோசா எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, மாவை புளிக்க வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, அரிசியும் தேவைப்படாது. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 கத்திரிக்காயை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நறுக்கின பெரிய வெங்காயம், கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடும். இந்த மசாலாவை நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச மாவோட கலந்து ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தோசை சுட்டிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மசாலா தோசை ரெடி. சுவையாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த மாதிரியான யூனிக் ரெசிபிக்கு மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.